கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? இவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த ஒரு உறவு யார்? நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் ஒரு உறவு நிச்சயமாக வரப்போகிறது. ஒரு சிலர் காதல் திருமணம் கைகூடும் காலகட்டம். அப்போ காதல் வயதுடைய ஆண் பெண்கள் ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கோம். இந்த ராசிக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிலேஷன் வருதுங்க. அது இந்த உறவால் கவனமாக இருக்கணும். என்ன விஷயம்னா, பொதுவாக அந்த கும்பராசிக்கு கல்யாணம் பண்ணுறீங்களா, கோயிலில் கல்யாணம் வைக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப துல்லியமா சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது. அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்துல மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவா மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மற்ற இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா, இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். ஓ, சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? இவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த ஒரு உறவு யார்? நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில ஒரு உறவு நிச்சயமாக வரப்போகிறது. அந்த ஒரு சிலருக்கு திருமணம் உறவாக வரும், ஒரு சிலருக்கு பிரிந்த உறவாக வருகின்றன, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமாக வருகின்றன, பிரிந்த நட்பு ரீதியாக இந்த மாதிரி இத்தனை விஷயமும் இந்த ராசிக்கு தான் நடக்க போகுது. அப்போ முதல்ல நம்ம திருமண வயதுடையவங்களுக்கு பார்த்துருவோம், அப்புறம் கல்யாணமாயா இருக்கிற அந்த உறவையும் பார்த்துருவோம். முதல்ல திருமண வயதுடைய ஆண் பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாண பேச்சுவார்த்தை பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் நின்னது இந்த ராசி.
சார் முடிஞ்சது நினச்சோம். ஏன்னா இந்த ராசி இருக்கிற ராகுவும் கேதுவும் தடைகளை ஏற்படுத்தி விட்டன. இப்போ கோச்சார கிரகங்கள் எல்லாம் சாதகமாக வரும் பொழுது குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கறனால ஃபஸ்ட்டு விஷயம் தடைகள் எல்லாம் விலகி திருமண உறவுகள் பந்தங்கள் அதிகரிக்க போகுது. அப்போ கல்யாண வயதுடையவங்க அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் பார்த்துட்டு வாங்க. குரு அதிசாரத்தில் வரும்போது டக்குன்னு நிச்சயமாக திருமணம் ஃபைனலைஸ் ஆயிரும். அப்போ இந்த ஒரு சில உறவுகளை இது என்ன நடந்திருக்குன்னா ஏற்கனவே பார்த்த வரனாக இருக்கும், ஏற்கனவே பார்த்து பேசின நின்ன வரவன் கூட திருப்பி வர உண்டு. சொந்தத்தில் உறவு திருமணம் அமையும் அதிக வாய்ப்பு. நிறைய பேர் சொந்தத்திலே ஃபைனலைஸ் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் காதல் திருமணம் கைகூடும் காலகட்டம். அப்போ காதல் வயதுடைய ஆண் பெண்கள் ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கோம், வீட்டில் சொல்லலை, இப்போ தான் சொல்ல போகிறோம், இல்லை பார்த்தோம் அப்படி டிலே ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த காதல் சம்மந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் இவங்களுக்கு புதுப்பிக்க போகுது. இதில் ஒரு சிலருக்கு மட்டும் என்னென்னா, சார் எவ்வளோதான் பண்ணாலும் சூழ்நிலை சரியாக வரல, நாங்கள் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிட்டோம். அப்போ அவங்களுக்கு என்னன்னா புதிதாக ஒரு வாழ்க்கை பயணம் தொடங்குதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வயதுடைய ஒரு குறிப்பிட்ட வயசில் எனக்கு டைவர்ஸுங்கிறது இன்னும் ஃபேன்சி டேர்ம் ஆயிடுச்சு. ஆமாம், உண்மைதான். நிறைய பேருக்கு டைவர்ஸுங்கிறாங்க, சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது இது ஒரு. அப்போ ஆனால் ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, மெஹந்தி ஃபங்க்ஷன் இருந்து உலகத்துக்கு அத்தனை ஃபங்க்ஷன் சங்கீத்தில் ஆரம்பிச்சு மாப்பிள்ளைலேருந்து எல்லாம் ஃபங்க்ஷன் பாருங்க. அதுக்கு நான் செலவு இருந்ததுக்கு வாழ்கிற காலகட்டம் விட்டில் பூச்சியோட சிறதாக இருக்குது. அப்போ திருமண உறவு இன்னைக்கு அந்த மாதிரி அடுத்தடுத்து பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக அமையும். பொதுவாக அந்த கும்பராசிக்கு கல்யாணம் பண்ணுறீங்களா, கோயிலில் கல்யாணம் வைக்கணும். ஏன்னா 7இல் பாவகிரகங்கள் இருக்கும் கோச்சாரத்தில் இருக்கும் காலகட்டத்தில் கோயிலில் வைக்கிற கல்யாணம் சிறப்பாக இருக்கின்றன. இதே இது மண்டபம் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா ஃபங்க்ஷனை இங்கே ரிசப்ஷன் வச்சுக்காங்க, திருமணம் காலி கட்டத்துக்கு அப்புறம் பண்ணிக்காங்க. இதுதான் இந்த ராசிக்கு கோச்சார ரீதியாக வந்திருக்கு. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ஒரு கல்யாணம் உறவு சம்மந்தப்பட்டதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிலேஷன் வருதுங்க. அது இந்த உறவால் கவனமாக இருக்கணும். என்ன விஷயம்னா, சுப கிரகம் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ல் மறைஞ்சிருக்கு. இந்த ராசி ஆண் பெண்கள் பழகுவதில் ஒரு கவனமாக இருக்கணும். திடீர் என்று ஒரு புதிதாக வேறொருத்தங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, அது நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கணும். தவறான உறவை தேர்ந்தெடுத்துட்டு ஆல்ரெடி நல்லபடியாக போயிட்டுருக்கிற வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாத ராசி இந்த ராசி. ஏன்னா ஒரு சில ஜென்ரலாக பேசிகிட்டு இருப்பாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல, அவங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கலாம், அது இவங்க எடுத்துக்கும் போது இவங்க குடும்பத்தில் சந்தேகம் வரும், இவங்க இதில் ப்ராப்ளம் வரும். அதில் கவனம் கவனம் கவனம். ஏன்னா இந்த ராசிக்கு தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ இவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்ற விதத்தில் இந்த காலகட்டம் இவங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக பிஸ்னஸில் அதீத வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் ஆரம்பித்து படிப்படியாக டெவலப் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ சொல்லுவாங்க டாப் கியரில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போக போகிறாங்க. அதுக்குண்டான எதிர்வினை இருக்கும் இல்லையா, தான் திருஷ்டி தோஷம். அப்போ இவங்க வளர்ச்சி அவ்வளோ பாப்புலராக போகும்போது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணவங்களாக இருக்கலாம், இவங்களோட கிளைண்ட்டாக இருக்கலாம், அவங்களே பொறாமப்படுவாங்க, என்னங்க இவ்வளோ வேகமாக போகிறீங்க, இவ்வளோ வளர்ச்சியாக இருக்கேன்னு. அப்போ தெரிஞ்சோ தெரியும் நேரடியாகவே சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் வளர்ச்சியை நீங்கள் அதை கன்டினியூ பண்ணுங்கள். ஒரே ஒருத்தர் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கலாமா, அதே மாதிரி இருக்க 2 பேர். இப்போ உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்கன்னா அதே இருக்க இன்னொரு மெட்டீரியலுக்காக விசாரித்து வச்சுக்காங்க. ஒருத்தர்கிட்ட தான் நீங்கள் பல்காக விற்றுட்ருக்கீங்கன்னா இன்னொருத்தரையும் பிடிச்சி வச்சுக்காங்க. ஏனால் ஒருத்தர் மோனோபாலியாக இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசலாம். ஆனால் பிஸ்னஸில் A1 நம்பர் 1 டைமாக இருக்குது. என்ன இந்த ராசி பண வருவாய், இந்த பண்ண பிஸ்னஸ்க்கு நான் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, பிரித்து வரும். அப்போ அது கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக சூழ்நிலையை பார்த்து பண்ணணும். ஏன்னா சனி இங்கே 2ஆம் வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கு, முழு தொகையாக கையில் கொடுக்க விடாது. இப்போ ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா வரணும்னா 25,000 அப்படி பிரிஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரே ரொக்கமாக இவங்க வரக்கூடிய அம்சம் இல்லை, பிரிஞ்சு வரும். ஆனால் பிஸ்னஸில் அது கொஞ்சம் டேலி பண்ணி தான் ஆகணும். ரொம்ப சிறப்பு சார். இந்த கும்பராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் என்ன பலனை கொடுக்க போகுது, இவங்களுக்கு வரக்கூடிய உறவு யார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும், எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம்.
சாரே இதை வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டயே டைரெக்டாக கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டைரெக்டாகவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.